ராமநாதபுரம் மண்டபம் ஒன்றியம் தாமரைக்குளம் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் காமராஜர் சிலை திறப்பு விழா ஏராளமானோர் பங்கேற்று அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் தாரைக்குளம் கிராமத்தில் நாடார் உறவின் முறை சார்பில் முன்னாள் முதல்வர் காமராஜருக்கு 8 அடி உயரத்தில் வெண்கல சிலை பேருந்து நிறுத்தம் அருகே அமைக்கப்பட்டது. நாடார் மகஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ், பனை நல வாரிய தலைவர் எரணாவூர் நாராயணன் மற்றும் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் மற்றும் சமுதாய தலைவர்கள் பங்கேற்று காமராஜரின் வெண்கல சிலையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கினர். இதன் பின்னர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சத்திரிய சான்றோர் படை நிறுவனர் ஹரி நாடார், காங்கிரஸ் கட்சி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன், பாஜக மாநில துணைத் தலைவர் கரூர் நாகராஜன், பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன், முன்னாள் மாவட்ட தலைவர் தரணி, ஆர் முருகேசன், தேமுதிக மாவட்ட செயலாளர் சிங்கை சின்னா, நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் கண் இளங்கோ, பாலசிங்கம் மற்றும் சமுதாய தலைவர்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். குறையாக கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மழை காலத்தில் பெய்யக்கூடிய அந்த மழையெல்லாம் கடலிலே கலக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது.